என் அன்பு குழந்தையே, வருகின்ற செவ்வாய்க்கிழமை, அதாவது நாளைய தினம், உன்னுடைய கைகளிலிருந்து எனக்கு ஒரு பொருள் வேண்டும். என் பிள்ளையே, இந்த பிரித்யங்கரா அதை வைத்துத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆபத்திலிருந்து உன்னை காப்பாற்றப் போகின்றேன். உன்னை காப்பாற்ற நான் வந்திருக்கின்ற இந்த நேரம், எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ என்னை தவிர்த்து விடாதே. உனக்கான விஷயங்களை நான் உனக்காக ஒவ்வொரு நொடியிலும் கொண்டு வந்து தந்து கொண்டிருக்கும் இந்த நேரம், உன்னை சுற்றி நடக்கும் எல்லாவற்றையுமே நீ தெளிவில் கொள்ள வேண்டும். உன் பிரத்யங்கராவினுடைய அன்பு உனக்கு எதையெல்லாம் கொடுக்கிறது என்பதனை உணர்ந்திருப்பது நீ உண்மை என்றால், நான் உன்னை ஒரு ஆபத்தில் இருந்து காப்பாற்ற ஒரு பொருளை கேட்கும் பொழுது அதனை இல்லை என்று சொல்லாமல் நீ எனக்கு கொடுக்க வேண்டும் அல்லவா? என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதும் உனக்கு புரிந்துவிட்டது என்றால், இந்த வாழ்க்கை உனக்கான எல்லா சூழ்நிலைகளையும் சரியாகவே உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். இத்தனை காலமும் என் பிள்ளை பட்ட பாடுகள் எல்லாம் போதும், உன்னை ஆட்டி படைத்த துன்பங்கள் எல்லாம் போதும். நாளைய தினம் இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க நான் முடிவெடுத்து விட்டு வந்திருக்கின்றேன். உன் பிரத்யங்கரா இதற்கான ஒரு தீர்வு கொடுக்க நான் வந்திருக்கின்றேன். அது உன் கைகளால் எனக்கு கிடைத்தால் மட்டுமே அது சாத்தியமாகும். ஏன் தெரியுமா? உன் கைகளிலிருந்து ஒன்றை நான் பெறுகிறேன் என்றால் அது உன்னுடைய உணர்வுகளையும் சேர்த்துதான் என்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும். உனக்குள் இருக்கின்ற எல்லா உண்மைகளையும் சேர்த்துதான் என்னிடத்தில் கொண்டு வந்து தரும். அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் நாம் சரியாக தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களையுமே இவை அத்தனையுமே என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் எதையுமே செய்து கொடுக்கின்ற காலம் இனி உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய காலம். எதற்கெடுத்தாலும் மனம் கலங்கி விடாமல், எந்த ஒரு விஷயத்திலும் மனம் குழப்பமடையாமல் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரங்களை நீ எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொள்ளும் மனநிலைக்கு வரும் பொழுது எல்லாமுமே உனக்கு கவனமாகவும் சரியாகவும் நடப்பதை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய். நான் இருக்கும் இந்த நேரங்கள் உனக்கு எல்லா மாற்றங்களையும் கொடுப்பதையும் நீ என்னவென்று உணர்ந்து கொள்வாய். உன்னுடைய காலம் இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லாவற்றையுமே இனி சரியாகவே எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நீ விரும்பியது போல எல்லா விஷயங்களையும் உனக்கு நிறைவாகவே எடுத்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. எப்பேற்பட்ட சூழ்நிலைகளும் சோதனைகளும் உன்னை ஆட்டி படைக்கும் என்று நினைத்து நீ வருந்தி கொண்டிருந்தாய். ஆனால் இப்பொழுது அதுவெல்லாம் நீங்கி உனக்கு விரும்பியபடி பல நல்ல விஷயங்களும் பல நல்ல காரியங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. இந்த பிரத்யங்கரா நினைத்தது போல ஒன்றை நான் சாதிக்க வேண்டும் முடிவெடுத்து விட்டேன். ஆனால் ஒருபோதும் அதிலிருந்து நான் பின்வாங்க மாட்டேன். ஒருபோதும் அதிலிருந்து நான் ஒரு அடி கூட பின்னெடுத்து வைக்க மாட்டேன். அதுபோல நீயும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்து உன் தாயின் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து நான் கேட்பதை நீ சரியாக செய்து கொண்டிருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உனக்கு நல்லது நடப்பதை நீ என்னவென்று கண்டுகொள்வாய். உன்னை சூழ்ந்து வரும் இந்த மாற்றங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய். இப்பொழுது நான் சொல்கின்ற இந்த விஷயத்தை நீ சரியாக கவனித்து விட்டாயானால் இப்பொழுது நடப்பது என்ன, இனி நடக்கப் போவது என்ன, இதனால் உன் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வரப்போவது என்ன என்பதனை எல்லாம் நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய். உனக்குள் ஏற்படுகின்ற இந்த மாற்றங்கள் தான் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எல்லா விஷயங்களையுமே சரியாக தரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த நிலையிலும் நாம் எதிர்பார்த்தது ஒவ்வொன்றும் நமக்குள் இருக்கின்ற நம்பிக்கையை வெளிக்கொண்டு வரத்தான் தயாராக இருக்கிறது என்றால் அந்த இடத்தில் நின்று அதனை நீ முற்றிலுமாக தெளிவாக பெற்றுக்கொள்ள துணிந்து விட வேண்டும். உன்னை சுற்றி இந்த பிரத்யங்கரா வந்து கொண்டிருப்பதற்கு காரணமே அதுதானே. நான் இல்லாத நேரத்தில் உன் வாழ்க்கையில் எந்த தீமைகளும் நடந்துவிடக்கூடாது. நான் இல்லாத நேரத்தில் உன் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தீமைகளும் வந்து உன்னை வேதனைப்படுத்திவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் மீண்டும் மீண்டும் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றேன். இது போன்ற சம்பவங்கள் இன்னமும் உன் வாழ்க்கையில் நடக்கத்தான் செய்கின்றது. இது போன்ற விஷயங்கள் இன்னமும் இந்த வாழ்க்கையில்
உனக்கான மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் தரத்தான் செய்கின்றது. எந்த இடத்திலும் என் பிள்ளை, நீ மனதார யோசிப்பது போல உனக்கு நடப்பதையும் நீ கவனமாக உணரத் தொடங்கு. எப்பேற்பட்ட ஆபத்திலிருந்து நம் தாய் நம்மை காக்க நினைத்திருந்தால் நம்மிடத்திலிருந்து ஒன்றை கேட்பாள் என்று யோசித்து பார். நான் ஒருபொழுதும் உன் முன்னால் வந்து நின்று அதை கொடு இதை கொடு என்று கேட்பது கிடையாது. நான் உன்னிடத்தில் ஒன்றை எதிர்பார்க்கும் இந்த நேரம் அதை தரமாட்டேன் என்று நீ சொல்லிவிடவும் கூடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். என் பிள்ளையே, சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கை மாறிவிடாது. சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கையில் எந்த மாற்றங்களும் வந்துவிடாது. ஆனால் வரும்பொழுது எல்லாவற்றையும் எதிர்கொள்ளும் மனப்பக்குவத்தை உனக்கு கொடுத்து விட்ட பிறகுதான் அது உன்னை தேடி வரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. தாயானவள் உனக்காக இதையெல்லாம் பார்த்து பார்த்துதான் செய்து கொண்டிருக்கின்றேன். எந்த அளவிற்கு பிரச்சனைகளை என் பிள்ளையால் தாங்கிக் கொள்ள முடியும் என்பதனை கவனித்துதான் நான் ஒவ்வொன்றையும் உன் வாழ்க்கையில் தந்து கொண்டிருக்கின்றேன். உன்னால் தாங்கிக் கொள்ளவே முடியாத அளவிற்கு எந்த ஒரு பிரச்சனைகளையும் உன் வாழ்க்கையில் நான் தந்து விடுவது கிடையாது. நீ அதிலிருந்து மீண்டு வர முடியுமா, அதிலிருந்து உன்னால் கடந்து வர முடியுமா என்பதனை எல்லாம் தெளிவுபடுத்தித்தான் நான் இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லாவற்றையுமே ஒன்றன் பின் ஒன்றாக செய்து கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ வருந்திவிடக் கூடாதல்லவா? எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை நீ கலக்கம் கொண்டு விடக்கூடாதல்லவா? நமக்கு வேண்டியபடி எல்லாமும் தெளிவாகவே நடக்கும் என்பது உன்னுடைய மிகச்சரியான புரிதலாக எப்பொழுதுமே இருக்க வேண்டும். இந்த பிரத்யங்கரா மனமுடைந்து ஒருபோதும் உன்னிடத்தில் நான் சொன்னது கிடையாது சில வார்த்தைகளை. அப்படியும் சில நேரங்களில் என் மனம் உடைந்து விடத்தான் செய்கின்றது. ஏன் தெரியுமா? சில விஷயங்கள் உன்னை சுற்றி நடக்கும் பொழுது அந்த விஷயங்கள் எல்லாமுமே உனக்கு எதிராகவே திரும்புவது உன்னுடைய செயல்களால் எனும் பொழுது அம்மாவின் மனம் உடைந்து விடுகின்றது. நான் உன்னை எப்பொழுதுமே என்னுடைய பிள்ளையாக அரவணைத்து உன்னை காத்து நிற்கும் பொழுது நான் இருக்கிறேன் என்று தெரிந்த பிறகும் கூட உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற தவறுகள் நடக்கிறதே என்பதைத்தான் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இதையெல்லாம் தாண்டி சில விஷயங்கள் இன்னமும் நடக்க வேண்டும். இதையெல்லாம் கடந்து இந்த வாழ்க்கை உனக்கு இன்னமும் பல விஷயங்களை கொடுக்க வேண்டும். ஆனால் இந்த பொழுதிலேயே உன்னுடைய எண்ணங்களினால் உனக்கு கிடைக்கக்கூடிய பல நல்ல விஷயங்கள் தட்டி சென்று விடுகிறதே என்பதுதான் இந்த பிரத்யங்கராவிற்கு வருத்தம். சரி, எல்லாமும் ஒரு வகையில் நல்லதற்குத்தான். ஏனென்றால் நான் வந்து விட்டேன் அல்லவா? இதையெல்லாம் தாண்டி உனக்கு இந்த வாழ்க்கையின் நிஜத்தை என்னவென்று எடுத்துச் சொல்ல நான் ஆசைப்படுகின்றேன். இந்த வாழ்க்கையின் உண்மைகளை என்னவென்று உணர்த்திவிட நான் விருப்பப்படுகின்றேன். இவை ஒவ்வொன்றிலும் இருந்தும் நீ விரும்பியது போல உனக்கு எல்லாவற்றையும் நான் சரியாக சொல்லிக் கொடுப்பேன். அடுத்தது என்னவென்று நீ யோசிக்கும் முன்னமே இப்பொழுது நடக்கக்கூடிய விஷயத்தை உனக்கு நல்லபடியாக நான் எடுத்துரைப்பேன். இனி எந்நாளும் நீ இருக்கும் இந்த நேரம் இந்த பிரத்யங்கராவினுடைய அன்பு கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்யக்கூடிய பல விஷயங்களை நிச்சயமாக என்னிடத்தில் இருந்து நீ பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. எந்நாளும் நாம் அடையக்கூடிய சில மாற்றங்கள் உன்னுடைய எண்ணங்களில் இருந்துதான் பிறக்கும். உன்னுடைய சிந்தனைகளில் இருந்துதான் இதுவெல்லாம் உருவாகும். அப்படியாகும் பொழுது அதற்கு தகுந்தாற் போல நீயும் உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதற்கு தகுந்தாற் போல உனக்குள் பல மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். நாளைய தினம் செவ்வாய்க்கிழமையினுடைய விடியல் என்பதனால் நான் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்களை நடத்தி கொடுக்கின்ற முடிவிற்கு வந்துவிட்டேன். உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்களை நான் என்னவென்று உணர்த்தி கொடுக்கும் முடிவிற்கு வந்துவிட்டேன். இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் உன்னுடைய வாழ்க்கையில் முடித்து கொடுக்கும் மனநிலைக்கு நான் வந்திருக்கும் இந்த நேரம் எக்காரணத்தை கொண்டும் என் பிள்ளை நீ எதையுமே தொலைக்காதே. அம்மாவினுடைய அன்பு உன்னிடம் என்ன கேட்கிறதோ அதை மறுக்காமல் கொடு. அது உன்னுடைய வாழ்க்கையில் நாளைய விடியல் என்னவென்பதனை உனக்கு உணர்த்தும். செவ்வாய்க்கிழமையின் விடியல் என்பது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நிகழ்த்தும் என்று நான் ஆணித்தரமாக எடுத்துச் சொல்லும் பொழுது அவை ஒவ்வொன்றிலும் இருந்தும் உனக்கான மாற்றத்தை தந்தே தீரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கான விஷயங்களை உன் கண் முன்னால் வெளிச்சம் போட்டு காட்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நம்பிக்கை என்ற ஒன்றினால் உனக்கு அடையக்கூடிய மகிழ்ச்சி
இனி எப்பொழுதும் நிரந்தரமாக இருக்க வேண்டும். உன் பிரத்யங்கராவினுடைய அன்பு உனக்கு அதையெல்லாம் நிறைவேற்றி கொடுத்து விட்டதை நீ ஒருபோதும் மறந்து விடாதே. எத்தனையோ தருணங்களை உன் அம்மா உனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறேன் என்றால் இனி உனக்காக நான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தருணங்களும் இந்த வாழ்க்கையை உனக்கு மேலும் மேலும் நல்லபடியாக மாற்றும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையை, பிரத்யங்கராவினுடைய அன்பிற்கு ஈடு இணை என்று எதுவும் இல்லை. நான் உன்னிடத்தில் என்ன கேட்டுவிடப் போகின்றேன்? அப்படி உன்னிடத்தில் எதை பற்றி நான் சொல்லிவிடப் போகின்றேன்? என் குழந்தையை, நான் உன்னிடத்தில் கேட்பது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். என் குழந்தையை, நாளை நீ உன்னிடத்தில் இருந்து எனக்கு கொடுக்க வேண்டிய விஷயமானது உன்னுடைய நேர்மறையான எண்ணங்கள், உன்னுடைய நேர்மறையான சிந்தனைகளை நீ எனக்கு கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, உன்னுடைய எதிர்மறையான எண்ணங்களை உன்னை விட்டு நீ தூக்கி எறிய வேண்டும். இது எதனால் என்றால், நாளை என்ன காரியம் நடந்தாலும் அதில் உனக்கு நடக்கும் என்ற சிந்தனை மட்டுமே இருக்க வேண்டுமே தவிர நடக்காது, கிடைக்காது போன்ற எண்ணம் உனக்குள் வந்துவிடக்கூடாது. ஏனென்றால் நான் முன்னின்று உனக்கு பல வெற்றிகளை தர தயாராகிவிட்டேன். நான் முன்னின்று உனக்கு பல மகிழ்ச்சியை கொடுக்க தயாராகிவிட்டேன். அப்படி இருக்கும் பொழுது இந்த நேரத்தில் என் பிள்ளை, நீ எக்காரணத்தை கொண்டும் எதையும் தவிர்த்து விடக்கூடாது. இந்த தருணத்தில் நீ தேவையில்லாமல் எதிர்மறையான வார்த்தைகளை பேசுவதோ, எதிர்மறையான விஷயங்களை சொல்வதோ என்று இருந்து கொண்டு உனக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை நீ தட்டி விட்டு விடக்கூடாது. நான் பல முயற்சிகளோடு உன் வாழ்க்கையை எதிர்கொள்ளப் போகின்றேன். உனக்கான பல முயற்சிகளை நான் தொடர்ச்சியாக எடுக்கப் போகின்றேன். அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கும் எல்லாவற்றையும் நீ தெளிவில் கொண்டு, உனக்கு வரக்கூடிய எல்லா உண்மைகளையும் நீ கவனத்தில் கொண்டு நல்லபடியாக என் பிள்ளை நீ இந்த வாழ்க்கையை வாழத் தொடங்கிவிட வேண்டும். ஆசைப்பட்டது ஒவ்வொன்றும் உனக்கு கிடைக்க வேண்டிய நேரம் இந்த பிரத்யங்கராவினுடைய அன்போடும் அருளோடும் இந்த வாழ்க்கை மீண்டும் நீ எதிர்பார்த்த நிலையை அடைய வேண்டிய நேரம். அதாவது எப்படி நாம் சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை கடந்து வந்தோமோ அப்படிப்பட்ட சந்தோஷத்தோடு இந்த வாழ்க்கையை மீண்டும் அனுபவிக்க வேண்டும் என்று என் பிள்ளை நீ யோசிக்க பழகிவிட்டாய் அல்லவா? அது ஒன்றே போதும். உனக்கு நான் இதை மீண்டும் கொடுக்கவும், உன் வாழ்க்கையை மீட்டு கொடுக்கவும் நான் தயாராகிவிட்டேன். உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் நாம் என்னவென்று உணர்த்தவும் தயாராகிவிட்டேன். இனி உன்னை தேடி நான் கொடுக்கும் இந்த சூழ்நிலைகளை நீ எப்பொழுதுமே தெளிவாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உனக்குள் நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து கொண்டே இரு. நான் சொல்வது போல நாளை நடக்கக்கூடிய எப்பேற்பட்ட விஷயங்களாக இருந்தாலுமே எதிர்மறையாக யோசிக்காதே, நேர்மறையாக யோசித்துப்பார். நிச்சயமாக அதை உன்னால் கடந்து விட முடியும். உனக்கு அதன் முடிவானது நீ எந்தெந்த இடங்களில் எல்லாம் உன்னை மாற்றி இருக்கிறாய், உனக்குள் வந்த மாற்றங்கள் உன்னை எப்படி எல்லாம் செதுக்கி இருக்கிறது என்பதனை நிச்சயமாக உனக்கு புரிய வைத்துவிடும். உன்னை யாரென்று உனக்கு அடையாளம் காண்பித்து கொடுத்துவிடும். இனி நடக்கக்கூடிய நிலைகளில் உனக்கான பேரதிசயங்களையும் நடத்திவிடும். இனி எப்பொழுதுமே என் பிள்ளை, உன்னுடைய மனதில் யோசிக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த பிரத்யங்கரா யோசிப்பது போல எல்லாவற்றையுமே உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் இந்த நேரம் இனி உனக்கு நடப்பது எல்லாமும் உன்னை மேலும் மேலும் மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். தாயின் அரவணைப்பினால் உனக்கு எல்லாமுமே சரியாக நடக்கப் போவதை நீ கண்டு கொள்ளத்தான் போகின்றாய். இந்த பிரத்யங்கராவினுடைய அன்பினால் உன் வாழ்க்கை பல மாற்றங்களை தரப்போவதையும் நீ காணத்தான் போகின்றாய். முதலில் உன்னை மாற்று. உனக்குள் இருக்கின்ற எண்ணத்தை மாற்று. உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகளை மாற்று. மற்றபடி எல்லாமுமே உனக்கு தானாகவே நடக்கும் என்பதனை நீ கண்டுகொள்வாய். மற்றபடி எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நீ விரும்பியது போல நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய். உன்னை தேடி நான் வருகின்ற வேளை இனி எல்லா விஷயங்களையும் உனக்கு சரியாக புரிய வைக்கட்டும். உன்னை தேடி நான் வருகின்ற நேரம் இந்த பிரத்யங்கராவின் அன்பினால் நீ பெறக்கூடிய விஷயங்களை கவனமாக புரிந்து கொள். மற்ற நாட்களை பற்றி உன் அம்மா சொல்லவில்லை. நாளைய தினம், நாளைய செவ்வாய்க்கிழமையில் உன் வாழ்க்கையில் நீ விரும்பிய பல விஷயங்களை நான் நடத்தப் போகின்றேன். நீ எக்காரணத்தை கொண்டும் உனக்குள் எந்த சிந்தனைகளையும் தேவையில்லாமல் கொண்டு வராதே. எந்த விஷயங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில்
நீ தேவையில்லாமல் கொண்டு வந்து நிறுத்தி உன்னை காயப்படுத்தி கொண்டிருக்காதே. நடப்பதையெல்லாம் உணர்ந்து வரக்கூடிய உண்மைகளை எல்லாம் புரிந்து நீ சந்தோஷமாக வாழத் தொடங்கு. அது போதும். நடந்து முடிந்தது எல்லாமும் உன் எண்ணங்களை எப்படி வேதனைப்படுத்தியதோ, இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே உனக்குள் இருக்கின்ற துன்பங்களை விட்டு உனக்கு நல்லதை நடத்தும். நீயே உனக்குள் பல மாற்றங்களை காண்பாய். நீயே உனக்குள் பல மகிழ்ச்சிகளை காண்பாய். என்றும் என்றென்றும் உனக்காக நான் வரக்கூடிய இந்த நேரம் உன்னை பெருமைப்படுத்தட்டும். என் பிள்ளை வாழ்க்கையில் இழந்ததையெல்லாம் நிச்சயமாக மீட்டு கொடுக்கட்டும். என் பிள்ளை தவிர்த்துவிட்ட பல விஷயங்கள் இப்பொழுது இனிமேல் உனக்கானதாகவும் உண்மையானதாகவும் என்றுமே மாறட்டும். அம்மாவின் அன்பினால் என் பிள்ளை நீ பல ஏற்ற இறக்கங்களை சந்திப்பாய். ஆனால் அதன் முடிவானது உனக்கு மிகச் சரியான வெற்றியை கொடுக்குமே தவிர வேறு எதுவும் இல்லை என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். மனமுடையாமல் நில். வெற்றி என்றுமே உன்னுடையது. என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.